தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் காட்டியிருக்கிறேன். அதுக்கு முதல்ல அடுப்பில் இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கொள்ளுவோம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கும். இதுக்கு பொன்னிறமாக எல்லாம் வதங்கணுமென்ற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா காணும். இப்போ திருவி வச்சிருக்கிற கேரட், கோவா, லீக்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. ஒரு நாள் என்னோடய ஹஸ்பண்டோட நான் கடைக்கு போயிருக்கல, இதை பார்த்துட்டேன். அப்படியே இதை அலைக்கா தூக்கிட்டு போய் பில் போடுற இடத்துல கொண்டே வச்சுட்டேன். அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் என்ன ஒரு தடவை அப்படி பார்த்தாருன்னு, இது தாண்டி உன்னை கடைக்கு கூட்டிகிட்டே வாரதில்லை, எனக்கு பில்லு ஏற்றுறதுக்கே வாரியா அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. நானும் அப்படியே சிரிச்சிட்டு சரி விடுப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே கடையிலேருந்து நைஸாக வெளியே வந்துட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரியா சம்பவம் நடந்திருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்துருக்கிறேன். 4 முட்டையும் அடித்து ஊற்றி கொள்ளுவோம். தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா கலந்து விடுவோம். இப்போ 2 சீஸ் ஸ்லைஸ் எடுத்து அதை பிச்சுட்டு அதோட சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிற ரொட்டியை அதோட சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இன்னைக்கு மத்தியானம் வச்ச சிக்கன் கிரேவி இருந்தது, அதை இதோட சேர்த்துக்கொள்கிறேன். அதோட உங்களோட உரப்புக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்ளுவோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.